அனைவருக்கும் வணக்கம். இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வந்திருக்குங்க. வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நியூஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஆரம்ப கட்ட இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்காக நீங்க நெறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க. விண்ணப்பிச்சும் உங்களுக்கு பாதி பேருக்கு கிடைச்சிருக்கும். மீதி பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். கிடைக்காதவங்க இதற்கான தீர்வுக்காக விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதாவது உங்களுடைய மேன்முறையீட்ட நீங்க தெரிவிச்சிருப்பீங்க. தெரிவிச்சும் உங்களுக்கான தீர்வு கிடைக்காம இருந்திருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பாக தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்றதுக்காக மேன்முறையீடு செய்து நீங்க விண்ணப்பிக்க முடியும். இந்த விண்ணப்பங்களை நீங்க பிரதேச செயலக பிரிவுல நீங்க பெற்றுக்கொண்டு அங்கேயே விண்ணப்பிக்க முடியுங்க. உங்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்க விண்ணப்பங்களை கட்டாயமாக விண்ணப்பியுங்கள். அதோட இந்த விண்ணப்பங்களை ஆரம்ப கட்ட அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்காக விண்ணப்பிக்க தவறியவர்கள் தற்போது விண்ணப்பிக்க முடியுங்க. இதற்கான காலம் இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க முடியுங்க. இதனையும் நீங்க விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பத்தையும் தீர்வை பெற்றுக்கொள்றதுக்காக மேன்முறையீட்டு செய்வதற்கான விண்ணப்பத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். இந்த விண்ணப்பங்களை நீங்க பிரதேச செயலக பிரிவுல பெற்றுக்கொள்ளலாங்க. முதலாவதாக பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கான விண்ணப்பம். இதனை நீங்கள் விண்ணப்பித்து மீண்டும் உங்களுடைய கொடுப்பனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விண்ணப்பத்தினை எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால் உங்களுக்கு QR கோட் இருக்கா, அப்படி இல்லாட்டி HH இலக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆம் அல்லது இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பாக்ஸில் போடலாம். அடுத்ததாக தேசிய அடையாள அட்டை இலக்கம் கேட்டிருக்காங்க. அந்த இலக்கத்தை அந்த பாக்ஸில் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான அறிவித்தலை எந்த மொழியில் வழங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்னே போட்டுக்கலாம். அதன் பிறகு பாருங்கள் விண்ணப்பதாரியின் முழு பெயர் கேட்டிருக்காங்க. அதை ஆங்கிலத்தில் தான் ஃபஸ்ட் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்ணப்பதாரியின் முழு பெயரை தமிழில் தரணுமா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முகவரி கேட்டிருக்காங்க. அதன் பிறகு ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்னா ஆண் போடலாம், பெண்ணா பெண்ணு போடலாம். அதன் பிறகு பிறந்த திகதியே கேட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய அடையாள அட்டை இலக்கம். அதனைத் தொடர்ந்து என்ன மாகாணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டம், உங்களுடைய என்ன மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதன் பிறகு பிரதேச செயலக பிரிவு. அதன் பிறகு கிராம உத்தியோகத்தர் பிரிவு கேட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம உத்தியோகத்த பிரிவு இலக்கத்தை கேட்டிருக்காங்க. அதையும் போட்டுக்கொள்ளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைபேசி இலக்கத்தையும் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தகவல். அந்த தகவலையும் கொடுத்த வாக்கில் சமர்த்தி கொடுப்பனவு இதுக்கு முன்னுக்கு பெற்றுள்ளீர்களா அதையும் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் அங்கே குறிப்பிடணும். இந்த விண்ணப்பத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது மனக்குறையினை சமர்ப்பிக்கும் விண்ணப்பம். இது உங்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்றதுக்காக மீள்பாசு பரிசோதனைக்கான ஒரு விண்ணப்பமாக இருக்குங்க. இந்த விண்ணப்பமும் நம்ம முன்பதாக ஃபில் பண்ண விண்ணப்பம் போன்றிருந்தாங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் மேலே கொடுக்கணும். அதன் பிறகு நீங்கள் என்ன காரணத்திற்காக மேன்முறையீடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே சின்ன சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்தை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதன் முன்பதாக டிக் போட்டிங்கன்னு சொன்னால் சரி. அதன் பிறகு உங்களுடைய காரணங்களை கீழே கேட்டிருக்காங்க. எதனால் நீங்கள் இந்த மேன்முறையீடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே காரணங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கு அதன் பிறகு நீங்கள் உரிய காரணத்தை சுருக்கமாக நீங்கள் அங்கே குறிப்பிடணும். குறிப்பிட்ட பிறகு உங்களுடைய கையொப்பம் டேட்டை போட்டிங்கன்னா சரி. இந்த விண்ணப்பங்களின் இரண்டிலும் கீழ்ப்பகுதியில் பாருங்கள் கத்திரிக்கோளால் கட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது. ஏன் இது இருக்குதுன்னு சொன்னால் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் உரிய அதிகாரியிடம் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இருக்கும். நீங்கள் இந்த விண்ணப்பத்தை கொடுத்த பிறகு இதனை கட்டாயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் வினய்.